வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். 2 in 1. இந்த ராகு கேது பெயர்ச்சி எங்கிருந்து எங்க போகுது, ராகு எங்கிருந்து எங்க போகுது, கேது எங்கிருந்து எங்க போகுது, குரு பெயர்ச்சியில குரு எங்கிருந்து எங்க போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ராகு மீனத்திலிருந்து ரிவர்ஸ்ல கும்பத்துக்கு வருது, கேது கன்னியிலிருந்து ரிவர்ஸ்ல சிம்மத்துக்கு போகுது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகரும், ஆன்டி கிளாக் வைஸில் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அதனால ராகு இப்போ இருக்கிற இடம் மீனம், மீனத்துக்கு பின்னால் இருக்கிற வீடு கும்பம், மீனத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறது. கேது கன்னியிலிருந்து பின்னால் வந்து சிம்மத்துக்கு போகுது, சிம்மத்திற்கு கேது வருகிறது, கும்பத்திற்கு ராகு வருகிறது. இதுதான் ராகு கேது பெயர்ச்சி 2025. குரு பெயர்ச்சி மே 11 மத்தியானம் 1:20 குரு இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கிறது, அடுத்ததாக மிதுனத்திற்கு செல்கிறது. மிதுனத்துக்கு போனாக்க மிதுன ராசியில் 1 வருஷம் இருக்கணும். எந்த ராசிக்கு போனாலும் குரு 1 year இருக்கும். அக்டோபர் மாதம் அதிசாரகதியிலே அக்டோபர் 22ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போய் கடகத்தில் உச்சம் பெறுகிறது. அப்புறம் மறுபடியும் டிசம்பர் 21 வக்கரகதியிலே மீண்டும் மிதுனத்திற்கு செல்கிறது. அப்ப குரு பெயர்ச்சி எங்கிருந்து எங்க போகுதுன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகுது. ஆனால் மிதுனத்தில் 1 வருடம் இல்லை, இடையில கொஞ்ச நாள் கடகத்துக்கு முன்னோக்கி செல்கிறது வேகமாக. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மங்கள அந்த மாதிரி முன்னோக்கி வேகமாக செல்கிறது. அதிசார கதின்னு பேர், அதுக்கு பேர் அதிசார கதியிலே புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் மிதுனத்திற்கு பின்னோக்கி செல்கிறது குரு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து குரு வந்து முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரும், கடகத்திலேருந்து மறுபடியும் மிதுனத்துக்கு போகும். அந்த நேரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வர அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து நிறைய மாற்றங்களை, குருவின் சாரம் நிறைய மாற்றங்களை செய்யும். குரு சஞ்சரிக்கும் இடம் தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலே அதிசாரகதியிலே உச்ச வீட்டிற்கு சென்று கடகத்திற்கு சென்று விட்டு ஒரு சில மாதங்களுக்குள் மீண்டும் மிதுனத்திற்கு திரும்பி வக்கரகதியிலே வருகிறது. இது ஒரு சற்று குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ரெண்டும் என்னைக்கு நடக்குது, எங்கிருந்து எங்க போகுதுன்ற பற்றி சொல்லிட்டேன். ஒரு ராசிக்கும் அதனுடைய பலன் என்ன, அதை தனித்தனியாக 12 ராசி 12 நாட்களுக்கு பார்ப்போம். இன்றைய தினம் கடக ராசிக்கு இந்த 2 பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். கடக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும், குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும். முதல்ல சொல்லிட்டேன், சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கடக ராசிக்கு குரு நன்மை செய்யும் கிரகம். கடக ராசிக்கு எங்கிருந்தாலும் குரு நன்மை செய்யும் என்று சொல்வார்கள். ஏன்னா அது உச்சம் பெறும் வீடு என்பதால் கடகத்து மேலே ஒரு தனி பாசம் உண்டாம் குரு பகவானுக்கு. கடகத்திற்கு குரு அதிக நன்மை செய்யும் கிரகம். 6, 9 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதி குரு. கடக ராசிக்கு 6ஆம் இடம் தனுசு, 9ஆம் இடம் மீனம். இவை இரண்டுமே குருவின் வீடுகள். தனுசு குருவின் வீடு, மீனம் குருவின் வீடு. அதனால கடக ராசிக்கு 6க்கும் 9க்கும் உடையவன். 9க்கு உடையவன்கிறதுனால சிறப்பு வாய்ந்த ஒரு பாக்யாதிபதி என்னும் பெருமை குருவிற்கு உண்டு. கடக ராசிக்கு பாக்யாதிபதி குரு. இந்த கடக ராசிக்கு எப்பவுமே குரு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டும்பாங்க. இந்த 2 பெயர்ச்சிகளும் வந்து ஏதாவது கொஞ்சம் நன்மை பண்ணுமான்னு பார்த்தா ராகு கேது பெயர்ச்சி பெருசா நன்மை பண்ண வாய்ப்பில்லை. 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கு, அஷ்டம சனி நடக்குது. போரா குறைக்கு ராகுவும் வந்து 8ல் சேருது. சனி ராகு சேர்க்கை 8ல் ஏற்படுகிறது. இந்த சனியும் ராகுவும் 8ல் சேர்ந்தால் நல்லது பண்ணுமா? பண்ணாது. 2ஆம் இடத்திற்கு கேது வருவதால் ஏதாவது நன்மை நடக்குமா? அதுவும் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி எதுவும் இல்லை. அப்படியானால் 8ல் சனி ராகு ஒன்றாக சேருகிறதே. இந்த சனி ராகு காம்பினேஷன் 8th ஹவுஸில் வரக்கூடாது. வந்துருத்த என்ன பண்ண போகிறேன்? சரி, என்ன தீமை செய்யும்? பிரயாணம் ரொம்ப போகக்கூடாதுங்க. லாங் டிஸ்டன்ஸ் டூர் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதையெல்லாம் கூடுமான வரை இந்த 1 வருஷத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாடு விட்டு நாடு போகும் பொழுது அல்லது தன்னுடைய சுய தேசத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது
அஷ்டமஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அஷ்டமஸ்தானம் என்றால் 8th ஹவுஸ், 8ஆம் இடம். 8th ஹவுஸ், அதுதான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த 8th ஹவுஸ்ல சனி ராகுவும் சேர்ந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுரும். சில பேர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு பாஸ்போர்ட்டை தொலைச்சிருவான், இல்லை அங்கே விசால ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த நாட்டு சட்டம் மாறலாம், கொள்கைகள் மாறலாம், அந்த நாட்டு அரசாங்கத்தின் கொள்கை மாறலாம். நீ ஏன் வந்த போ வெளியிலம்பா, டீபோர்ட் பண்ணுவான். நீ வேலைக்காக வேண்டி போய் தேடிட்டு இருப்ப, இப்போ வந்து இங்கே வேலை கிடையாது, வெளியிலேருந்து வரவனுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. வேலை கிடைக்காது, உனக்கு கிடைக்காது. படிக்கிறதுக்கு போன பசங்க நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க வெளிநாட்டில், திரும்பி வரல. அதில் யாராவது கடக ராசிக்காரங்க இருந்தான்னா தயவு செஞ்சு இந்தியாவுக்கு வந்துடுங்க. வெளிநாட்டில் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, வேலையெல்லாம் கிடைக்காது. இப்போது அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்லையும் கொஞ்சம் தடங்கள் வரும். திருமணம் தடைப்படும், வேலை கிடைப்பது தாமதமாகும். வெளியூர் பயணம் வேண்டாம், வெளிநாட்டு பயணம் வேண்டவே வேண்டாம். வேலை இருக்கிற வேலை போயிட்டுருக்கும், அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜாப் சேஞ்ச் வேண்டாம், வேலை மாற்றம் வேண்டாம், இருக்கும் வேலையிலே தொடர்ந்து இருக்கலாம். சரி, குடும்பம் எப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கும், குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குடும்பம் ஓரளவு சுமாராக போயிட்டுருக்கும். ஒன்றும் குடும்பத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் வராது. குடும்ப வாழ்க்கை அது மாட்டில் போயிட்டுருக்கும். சரி, இதுக்கு என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த பயிற்சியில்? நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து சனி ராகுவை பார்க்குதுங்கிறது ஒன்று தான் நல்ல விஷயம். அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களை காப்பாற்றும், தப்பிச்சிருவீங்க. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா, குரு பார்வை காப்பாற்றும். ரொம்ப கெடுதல் நடக்காமல் குரு பார்வை காப்பாற்றும். 75%லேருந்து 90% வரைக்கும் தீய தன்மையை குரு பார்வை குறைக்கும். ஏன்னா குரு வந்து மிதுனத்துக்கு போகுது, ராகு கும்பத்திற்கு வருகிறது. சனியும் ராகுவும் கும்பத்தில் இணைந்திருக்கும் பொழுது மிதுனத்தில் குரு, மிதுனத்திலிருந்து குரு பார்க்கும் 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்கும். மிதுனத்தில் இருக்கும் குரு 9வது வீட்டை, அதாவது கும்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் குருவால் பார்க்கப்படுகிறது கும்பம். குருவின் பார்வையிலே கும்பம் இருக்கிறது. கும்பத்தில் உள்ள சனியும் ராகுவும் குருவால் பார்க்கப்படும். அதனால என்ன அப்படின்னா, அது ரொம்ப கெடுதல் பண்ண முடியாது. கெடுதல் பண்ணுற கிரகம்தான் அது ரெண்டும். 8ல் சனி ராகுங்கிறது ரொம்ப கெடுதல் பண்ணுற கிரகம். ஆனால் குரு பார்வைங்கிறது உங்களை பார்த்து அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கு. குரு 12க்கு போதே, அது போகலாமா? 12ஆம் இடம் அவ்வளோ நல்ல இடமா குருவுக்கு சஞ்சாரத்துக்கு அப்படின்னா? 12ஆம் இடம் நல்ல இடம்னு நான் சொல்லலை. 12க்கு போகிறதுனால 8ல் இருக்கிற சனி ராகுவை பார்க்குது, அது நல்லதுன்றேன். அது பார்வையைத்தான் நான் சொல்கிறேன், இடத்த சொல்லலை. 12ஆம் இடத்துல போய் குரு உட்காண்டா இருக்கிற கையில் இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணி விட்டுரும். நோ சேவிங்ஸ், ஒன்லி லோன். கடக ராசிக்காரர்கள் கடன் வாங்குவார்கள், பக்கமாக கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. போகிற இடத்துலலாம் கடன். யாரை பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் இருந்தால் கூட, ஒரு 5000 10,000 இருந்தால் கூட அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு இப்படி வாங்கிட்டே இருப்பாங்க. போகிற இடத்துலலாம் கடன் வாங்குவாங்க. சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும். ரொம்ப வசதியாக இருக்கிற கடகராசிக்காரராக இருந்தால் லட்சத்துலேயும் கோடிலையும் வாங்குவாங்க. கஷ்டப்படுறவனாக இருந்தால் 1000 2000 100 200 வாங்கிட்டு இருப்பான். ஆக மொத்தம் கடன் தான். தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறியா இல்லையா? ஏன் அப்படி கடன் ஏறும் அப்படின்னா, 6ஆம் இடத்தை 6 குடையவன் பார்த்தால் கடன் ஏறும். 12ஆம் இடத்திலே குரு உட்காண்டால் விரயத்தை ஏற்படுத்தும், மிச்சம் இருக்காது. பொருளாதாரத்திலே பெரிய வீழ்ச்சி ஏற்படும் சில பேருக்கு. அதனால கொண்டு போய் பெரிய அமௌண்ட்டெல்லாம் பிஸ்னஸில் கொண்டு போய் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்ம குரு நல்ல பண்ணும் கடகத்துக்கு. இப்பவே ஒரு 2 மாதம் குரு அப்படி உள்ள கடகத்துக்கு வந்துட்டு திரும்பி போகுது, அந்த டைம் நல்லா இருக்கும். ஆனால் 8ல் உள்ள சனி ராகுவிற்கு அப்பொழுது குரு பார்வை கிடைக்காது. இதை எப்படி சொன்னாலும் சரி, இப்போ நான் கடகராசிக்கு சொல்கிற இந்த பலன்களில் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டத்தில் முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, 12ல் குரு போனாலும் அது கும்பத்தை பார்க்கிறது. எனவே சனியையும் ராகுவையும் பார்த்து விடுகிறது. அதனால் நீங்கள் தப்பிச்சிங்க. உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, 8ல் குரு இருக்கட்டும் சனி இருக்கட்டும், குரு பார்த்துக்கிறார், நீ ஏன் கவலைப்படுற? குரு பார்வை இருக்கு அப்படின்னால ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுதல் நடந்துடாதுன்ற அந்த ஒரு ஆறுதல் தான், அந்த ஒரு ஆறுதல் மட்டும்தான் கடகத்திற்கு சொல்ல முடியும். அதனால் கடகராசியிலே உங்கள் வீட்டில் யாராவது கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள்
உங்கள் பையன் பொண்ணு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இப்போ ஃபாரினுக்கு போய் மேலே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் கழிச்சு போன்னு சொல்லி உட்கார வச்சுருங்க. இல்லை வேறு ஏதாவது இங்கே படிக்க வைங்க. பெண் குழந்தையாக இருந்தாக்க அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுங்க. இப்போ இடம் பார்த்து வச்சுருங்க, வரன் பார்த்து வச்சுருங்க. அடுத்த குரு பயிற்சி ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த சனி பயிற்சி ஆன பிறகு திருமணம் செய்யலாம். 6/3/2026 நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆன உடனே கல்யாணம் பண்ணலாம். இப்போவே பேசி முடிவு பண்ணி வைக்கலாம். மண்டபம்லாம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1 இயர் பிஃபோர் கேட்குறாங்களே இப்போல்லாம். 1 வருடத்துக்கு முன்னாலேயே கல்யாண மண்டபம்லாம் புக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேணால் புக் பண்ணியே வச்சுருங்க. அடுத்த வருஷத்துக்கு டேட் வேணாலும் நான் தரேன். மார்ச் 6க்கு அப்புறம் சனி 8 விட்டு நகர்ந்துடும், அப்போ கல்யாணம் பண்ணலாம். சனி 8 விட்டு நகர்ந்து 9க்கு போன பிறகு நீங்கள் வெளிநாடு போகிறதா இருந்தால் போகலாம். இப்போ நீங்கள் போனாலும் அங்கே ஒன்றும் வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, சும்மா உட்காந்துருப்பீங்க. இங்கே எக்கச்சக்கமாக படிச்சுட்டு போய் ஃபாரினில் போய் வேலை கிடைக்காம பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில பசங்க, ஒரு பேரண்ட் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. 2 பேரும் பெரிய பெரிய ஜாபில் இருந்திருக்காங்க. அந்த அம்மா கவர்மெண்ட் ஜாபு, அவர் பேங்க்கில் பெரிய ஆஃபீஸரு, 2 பேரும் ரிட்டையர்டு, ஓன் ஹவுஸ் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, சொந்த வீடு, இண்டிபெண்ட் ஹவுஸே வச்சுருக்காங்க. பையன் ஃபாரின் தான் போவேன்னு பிடிவாதம் பிடிச்சி போனால் அங்கே போய் வேலை கிடைக்கல. தான் ஏதோ வேலையில் இருக்கிறதா இவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். வேற ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன உங்கள் பையன் ஏதோ எடுபடி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் வெளிநாட்டில் போய், அதுக்கு இங்கே வந்து நல்லா சந்தோஷமாக சௌரியமாக இருக்கலாமே வீட்டில், ஏன் அவனை இப்படியெல்லாம் விட்டுருக்கீங்க, அவன் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு ஃபாரின் போனவர் சொல்கிறார். இந்த பெத்த மனசு அப்படியே கொதிக்குது. இதுக்காடா பெத்த அவனை, இதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நல்ல வேலை கிடச்சுன்னா போகலாம். வெளிநாடு போகிறத தப்புன்னு சொல்லலை. இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது போனால் மாட்டிக்குவீங்கன்றது தான் இப்போ நான் சொல்கிற விஷயம். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வான்னு அர்த்தம். சும்மா அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே கஷ்டப்படும், எதுக்கு அங்கே போகிறோம். நிறைய வருமானால் போகலாம். கிரக நிலவரம் நன்றாக இருந்தால் வெளிநாடு போகலாம். இப்பொழுது கடகத்திற்கு கிரக நிலவரம் நன்றாக இல்லை, அதனால் வெளிநாடு போக வேண்டாம். இன்னொரு விஷயம், ஆரோக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடம் என்பது வயிறு. கர்ப்பவதியாக இருந்தால் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுங்க. கடக ராசி பெண் யாராவது பிரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். பொதுவாக கடக ராசிக்காரர்களே ஆரோக்கியத்தில் இப்பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும். 8th ஹவுஸில் இந்த 2 பாபகிரகம் சேரும்போது ஒரு சிலருக்கு பிறப்பு உறுப்புகளிலே ஏதேனும் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம். யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இன்ஃபெக்ஷன் வரும்பாங்க. 8th பிளேஸில் இந்த 2 கிரகம் சேரும்போது யூரின் பாஸ் பண்ணுற இடம், இல்லைன்னா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்களே, கழிவுகளை வெளியேற்றுகின்ற பகுதி, ஆனஸ், குடல், இதிலெல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரலாம், அல்லது அஜீரண கோளாறு ஏற்படலாம். அஜீரணம் காரணமாக நீங்கள் அவதிப்படலாம். கொஞ்சம் நிறைய பழங்கள்லாம் சாப்பிடணும். டெய்லி நைட்டு படுக்கிறதே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கணும். ஜீரண உறுப்புகள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை ஃபாலோ பண்ணணும், வாட்ச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அது சுலபமாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். கீரை வகைகள், பழங்கள் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அஜீரணம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணெய் பண்டங்களை சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். காரம் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். காரம், ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணணும். ஸ்பைசியாக இருக்கலாம் சாப்பிடக்கூடாது. ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் லோயர் அப்டமன். அடி வயிற்றில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதில் எதுவும் சிக்கல் வராமல் பார்க்கணும், அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். யூ ஷுட் கீப் தம் க்ளீன். ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு அந்த 8ல் இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது ஃபிஸ்டுலா, ஹெரண்யா, பைல்ஸ், இந்த மாதிரியான நோய்கள்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரச்சனை வரலாம். சைக்கிள் சரியாக வராது. மென்சஸ் பீரியடில் சைக்கிள் சரியாக வராது. 45 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கிற லேடிஸு கடகராசியில் இருந்தாங்கன்னா இப்போ மெனப்பாஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நலிவு ஏற்படலாம், உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் கடகராசியிலே உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பத்திரமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு பிரயாணம், தொலைதூர பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். பணத்தை முதலீடு செய்தால் வராது. கடன் வாங்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பாரோ.
should avoid borrowing as much as possible. முழுமையாக கடன் வாங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இதில் ஏதாவது நல்லது நடக்குமா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறேன். நல்லது என்ன யோசித்து சொல்லணும். இருங்க, நான் கடகத்துக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கும், அதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாயார் நன்றாக இருப்பார்கள், தாய் வழி உறவினர்கள் சந்தோஷமாக பழகுவார்கள். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒன்றும் பெரிய நன்மை என்று சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள கடன் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. வெளியில் பார்க்கறதுக்கு பகட்டாக இருப்பாங்க சில பேர். வந்தாவா கார்லலாம் ஏறி போயிட்டு வருவாங்க, உள்ளே பார்த்தா எக்கச்சக்க லோன் இருக்கும் பேங்க்கில். கோடிக்கணக்கில் லோனை வாங்கிட்டு வெளியில் ரொம்ப பந்தாவாக பழகிட்டு இருப்பாங்க. ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டு வருவாங்க. பார்த்தாப்பா ரொம்ப பெரிய ஆள்ப்பா அப்படின்னு நினச்சிப்பான். அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும், வெளியில் பார்க்குறவனுக்கு தெரியாது. 6ஆம் இடத்தை குரு பார்த்துன்னா அந்த மாதிரி மறைச்சிரும். சில விஷயங்கள் குரு பார்வையால் சரியாகும், சில விஷயங்கள் குரு பார்வையால் மறைக்கப்படும். வெளியில் மாத்திரம் அப்படி கௌரவம் காப்பாற்றப்படும். உள்ளுக்குள்ளே ஒரு தத்திக்கிணத்தை போட்டுக்கிட்டு இருப்பான், என்ன பிரச்சனைன்னே தெரியாது. உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷோவாக இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உள்ளே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வெளியே தெரியாமல், அவமானம் ஏற்படாமல் குரு காப்பாற்றும். இந்த பீரியடில் முருகன் வழிபாடு அதிகமாக பண்ணோம். வள்ளி வழிபாடு செய்யுங்கள். வள்ளி தேவியை வழிபட்டால் அவமானங்கள் நேராமல் காப்பாள். வள்ளி தேவி வழிபாடுன்னு தனியாக பண்ணணும். முருகன் வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய ஒரு படத்தை வச்சுட்டு அதில் வள்ளியுடைய பாதத்தில் தேன் தினை மாவு வச்சு கும்பிடணும். தேனும் தினை மாவும் வள்ளிக்கு படையல் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு ஸ்பூன் தேன், ஒரு ஸ்பூன் தினை மாவு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வள்ளி பாதத்துக்கிட்ட வச்சிருங்க முருகன் படத்தில். முருகனுக்கு வலப்புறம் இருப்பவள் வள்ளி, இடப்புறம் இருப்பவள் தெய்வானை. முருகனுக்கு வலப்புறம் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, ரைட் ஹேண்ட் சைடு நின்ன செகண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். வள்ளி தேவிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, வள்ளி தேவியை நாம் வழிபட்டால் நமக்கு அவமானங்கள் நேராமல் நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றுவான். வள்ளி வழிபாட்டை பற்றி சொல்லு இருக்குது. கர்ணரஞ்சனி ராகத்தில் வாஞ்சத்தோனுனான்னு ஒரு பாட்டு, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், காயக சிகாமணி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர். அதாவது என்னுடைய அப்பாவோட பெரியப்பா, எனக்கு பெரிய தாத்தா. அவர் ஒரு பெரிய ஜீனியஸ். அவர் வாழ்ந்த காலம் 1877 to 1945. இப்போ 80 வருஷம் ஆகுது அவர் மறைஞ்சு. பெரிய கான்ட்ரிபியூஷன் கர்நாடிக் மியூசிக் அவர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ராகத்தை, கர்ணரஞ்சனிங்கிற ராகத்தை அவர் தான் இன்வென்ட் பண்ணார். அதில் வாஞ்சத்தோணுனான்னு ஒரு பாட்டு ஒன்று அவர் ஏற்றிருக்கார். அது வள்ளி தேவி மீது பாடப்பட்ட பாடல். அதில் ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறார், மானத்தை காப்பாற்றுபவள் வள்ளின்றார். அவமானங்கள் நேராமல் நம்மை காப்பாற்றி நமது மரியாதை, மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் காப்பாற்றணும்னா வள்ளியை கும்பிடணும். சமான ரூப ஹரிகேச குமார ராணி வள்ளி குருணி அப்படின்னு அழகாக முடிப்பார். அதில் சமான ரூப ஹரிகேச, சமான ரூபன சிவனுக்கு, ஹரிகேசன்னா சிவன், அவனுக்கு சமான ரூபனா யார்? முருகன் ஒத்தனை தான் சொல்லலாம், வேறு யாரையும் கம்பேர பண்ண முடியாது சிவனோட. சமான ரூப ஹரிகேச குமார ராணி வள்ளி குருணி வாஞ்சத்தோனுனா. அதில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி கொண்டு வர பாருங்க. சமான ரூப ஹரிகேச குமார ராணி வள்ளி. அந்த வள்ளியை கடகராசிக்காரங்க இப்போ வழிபண்ணேன்னா 8ல் சனி ராகு சேரும்போது சில பணப்பிரச்சனையினால் சில மான பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு இது ரொம்ப முக்கியம். வள்ளி வழிபாடு, பொதுவாக முருகன் வழிபாடு பண்ணணும். கடகராசிக்கு முருகன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக வள்ளி தேவியை போற்றி வழிபட வேண்டும். வள்ளி வழிபாடுங்கிறது தனியாகவே பண்ணியிருக்காங்க நிறைய பேர். முருகன் அடியார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் வள்ளி பூஜை தனியாக சிலர் செய்திருக்கிறார்கள். வள்ளிக்கு சிறப்பு வழிபாடு உண்டு. வள்ளி மலை வேலூர் பக்கத்தில் இருக்கு. அங்குதான் வள்ளி வாழ்ந்ததாக, முருகப்பெருமான் அங்கு வந்துதான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக அக்கோவில் தலபுராணம் சொல்கிறது. அங்கே வள்ளிச்சுனை என்று ஒரு சின்ன பாண்டு, சுவையாக இருக்கும் அந்த தண்ணி. கொகை உள்ள போனால் அந்த சுனையை பார்க்கலாம். சுனையில் இப்பவும் தண்ணி இருக்கு. அங்கே தான்
முருகன் வந்து வள்ளியோடு லீலைகளெல்லாம் புரிந்து மரமாக மாறி நின்று கிழவேடத்திலே வந்து வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக செய்த லீலைகளெல்லாம் நடைபெற்ற இடமாக அந்த வள்ளிமலை என்னுமிடம் சொல்லப்படுகிறது. கடகராசிக்காரர்கள் வள்ளிமலைக்கு சென்று விட்டு வர வேண்டும். வள்ளிமலை காட்பாடியிலேருந்து ரொம்ப பக்கம், வேலூர் காட்பாடி அங்கேருந்து ரொம்ப பக்கம், பொன்னைன்னு ஒரு ஊர் வரும், அது வழியாக போகலாம். அந்த வள்ளிமலை வந்து காட்பாடி போயிடுங்க. காட்பாடியிலேருந்து நீங்கள் ஒரு பஸ் இருக்கும், இல்லைன்னா அங்கேருந்து ஒரு சின்னதாக ஏதாவது வண்டி இண்டி ஆட்டோ வச்சுட்டு கூட போகலாம். கீழே ஒரு கோவில் இருக்கும், மலை உச்சியிலே ஒரு கோவில் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களெல்லாம் வள்ளிமலைக்கு போய் வேண்டிட்டு அந்த சுனையில் இருக்கிற தண்ணி எடுத்து கொஞ்சம் தலையில் லேசாக தெளிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு தேனும் தினைமாவும் எடுத்துகிட்டு போய் அங்கே வள்ளிக்கு அதை தான் படைப்பாங்க. ரொம்ப முக்கியமாக வள்ளி சன்னதி இருக்கும், அதில் தேனும் தினைமாவும் கொடுத்து அதை பூஜை செய்து எடுத்து வந்து டெய்லி அது கொஞ்சம் காலையில் சாப்பிடணும், பிரசாதமாக நம்ம சாப்பிடணும் இந்த தேன் தினைமாவு. அந்த மாதிரி பண்ணால் அந்த 8ஆம் இடத்திலே உள்ள சனி ராகுவால் உங்களை எதுவும் செய்ய முடியாது. உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவமானங்கள் நேராமல் பார்த்து கொள்வாள் வள்ளி. வள்ளி வள்ளி என்று வந்தான் வடிவேலந்தான். அதனால் வள்ளியை வந்து நம்ம கொண்டாடணும், வள்ளியை வழிபடணும். வள்ளி வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாளைய நிகழ்ச்சியிலே சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம்.